ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல். ஆக்சுவலாக இதை பற்றி பேசினா இன்னும் நெகட்டிவிட்டி தான் வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளோட நல்லதுக்கு போட்டுட்டு போகிறது எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுல தப்பு இல்லையே, எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி. எஸ், என்னன்னா எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக இந்த குட்டி பாப்பாலாம் ஸ்கூலில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, மகாநதி சீரியலில். அந்த குட்டி பாப்பாஸ்லாம் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக முன்னாலே வந்து ப்ரீ கேப் வந்து காமிச்சிட்டாங்க. நம்ம காவேரி அப்புறம் அம்மு 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி அந்த ப்ரீ கேப் வந்ததுக்கப்புறமா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு தான் போட்டிருந்தாங்க. நல்லா ஒரு ஹைலைட்டடாக நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு சில ஃபேன் பேஜாக ஒரு ஃபேன் பேஜான்னு தெரியல, ஒரு வார்னிங் மாதிரி அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ப்ரீ கேப் வந்த பிறகு தான் போஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு தெரிஞ்சு தப்பாகவே தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகிருந்துச்சு. டீம் சைடும் சரி, அதே மாதிரி சேனல் சைடும் சரி, ப்ராப்பரான ஒரு ப்ரமோஷன் கிடையாது. டிவியில் வந்து ப்ரமோவை டெலிகாஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி நிறைய லேக்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ், குட்டி குட்டி ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் ஆகிறது வந்து ஒரு ஆர்வத்தை மட்டும்தான் தூண்டும். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம். சீரியல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்ஸ்டாவில் சீரியலையே எடுத்து போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஒரு வார்னிங் வந்து கொடுக்கலாம். டீம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஏன் இப்படி எடுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து அந்த வாய்ஸ் கூட இல்லாமல் அந்த ப்ரீ கேப் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது அதுக்கு அந்தளவுக்கு கோவப்பட வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஷேர் ஆச்சு இல்லையா, ஏதோ இருக்கே சம்திங் அப்படிங்கிற மாதிரி யோசித்து காத்துட்டு பர்சனலாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கே தோணுச்சு. ஓகே, இன்றைக்கி சொல்லிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க.